ஹலோ மக்களே, ஒரு வழியாக ஐபிஎல் 2026க்கான மினி ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிட்டு எல்லா டீமும் அவங்க டீமுக்கான பிளேயர்ஸை கரெக்டாக தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் எல்லா டீமுக்கான ஸ்குவாட் ரிவ்யூ பிளேயிங் 11 பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அப்படி நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டீம் எதுனா சென்னை சூப்பர் கிங்ஸ். நம்ம இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்குவாட் ரிவ்யூ, அவங்கள ப்ராபபிள் 11 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தான் கொஞ்சம் லேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். சரி பரவாயில்ல, சிஎஸ்கே ஆக்ஷனில் எப்படி பண்ணியிருக்காங்க, போன சீசனுக்கு இந்த சீசன் கம்பேக் தர வாய்ப்பு இருக்கா, அப்புறம் சிஎஸ்கேவோட ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கேக்கு இந்த ஆக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா உண்மையாக சொல்ல போனால் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஏன்னா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எந்த பிளேயருக்கும் வந்து பிட் பண்ணவே இல்லை. க்ரீனுக்கு மட்டும் 25C வரையும் போனாங்க, அதுக்கப்புறமா வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. எஸ், அது நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து 25C கொடுத்து வந்து இது பண்ணுறது கொஞ்சம் வந்து டேஞ்சரான விஷயம் தான். அதுக்கப்புறமா சிஎஸ்கே பண்ண நல்ல விஷயம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே செகண்ட் ஹாஃப்ல எடுத்த எல்லா பிளேயர்ஸுமே வந்து அவங்க டீமுக்கும் வந்து சூட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸில் நல்ல ஃபார்ம்லையும் இருக்காங்க. அதனால சிஎஸ்கேக்கு இந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப பூர்ணலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்ல ஆக்ஷனே சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே இந்த ஆக்ஷனில் யார் யார் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சிஎஸ்கே பண்ணால் ஃபர்ஸ்ட் பிக்கே அகில் ஹுசைனை 2CRக்கு எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி டாக் ஆஃப் த டவுனாக இருந்த பிரசாந்த் வீரியும் கார்த்திக் சர்மாவையும் 14.2 CR கொடுத்து எடுத்திருந்தாங்க. அப்புறம் அமன் கான் சர்ஃப்ராஸ் கான பேஸ் பிளேஸ்ல எடுத்திருந்தாங்க. அப்புறம் ஃபாரின் ஓவர்சீஸ் பிளேயரான மேட் ஹென்ரியை 2CRக்கு எடுத்திருந்தாங்க. அப்புறம் இந்தியன் ஸ்பின்னரான ராகுல் சகரையும், அதுக்கப்புறமா கடைசியா நியூசிலாந்து ஆல்ரவுண்டரான ஜாக் ஃபோக்ஸை 75 லேக் எடுத்திருந்தாங்க. அதோட சிஎஸ்கே ஆக்ஷன் வந்து முடிஞ்சிட்டு இப்போ சிஎஸ்கே எடுத்த எல்லா பிளேயர்ஸுமே டீமுக்கு தேவையானு கேட்டிங்கன்னா ஆமாம், பேக்கப் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ சிஎஸ்கே இந்த ஆக்ஷனில் எடுத்த பிளேயர்ஸ் வச்சு நம்ம சிஎஸ்கேவோட ப்ராபபிள் 11 பார்ப்போமா. இதுதான் ஆக்ஷனுக்கு முன்னாடி சிஎஸ்கேவோட ப்ராபபிள் 11 இருந்துச்சு. அதாவது சஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மாத்திரையும் ஓப்பனிங், அதுக்கப்புறமா ஒன் டவுனில் ருத்ராஜ் கேக்வாத், அதுக்கப்புறமா சிவம் துபே, அதுக்கப்புறமா டெவால் ப்ரூயிஸ், அந்த ஃபினிஷர் ரோலில் ஒரு கேப் வந்து விட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா MS தோனி, அதுக்கப்புறமா ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வந்து விட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் அன்சுல் கம்போஜ், நூர் அகமது, நேத்தன் எல்லிஸ், இம்பாக்ட் பிளேயரா கலீல் அகமது இருந்தாரு. இப்போ சிஎஸ்கேக்கு அந்த ஃபினிஷிங் ரோலை ஃபில் பண்றதுக்காண்டி 14.2 CR கொடுத்த கார்த்திக் சர்மாவை அந்த ரோலுக்கு வந்து போட்டுடலாம். ஏன்னா கார்த்திக் சர்மா ஷஹீத் முஸ்தக் அலி டிராஃபில ராஜஸ்தானுக்காண்டி கடைசியில் வந்து 162 ஸ்ட்ரைக்ல ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து கண்டிப்பாக வந்து டெத் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல கார்த்திக் சர்மா தான் வந்து கன்ஃபார்மாக ஆடுவார். இப்போ திருப்பி அந்த இந்தியன் ஸ்பின்னர் ஸ்லாட்ல பிரசாந்த் வீர் தான் வந்து ஆட போறாரு. ஏன்னா பிரசாந்த் வீர் தான் வந்து லைக் டு லைக் ஜடேஜா ரிப்ளேஸ்மெண்ட். ஏன்னா அவரும் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து பெரிய பெரிய சிக்ஸஸ்லாம் அடிப்பாரு. ஸோ இதுலேயே வந்து சிஎஸ்கேவோட பேட்டிங் டெப்த் வந்து ரொம்பவே அதிகமாக போகும். ஸோ இப்போ சிஎஸ்கேவோட 11 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்திரை வந்து ஓப்பனிங், ஒன் டவுன் வந்து ருத்ராஜ், அதுக்கப்புறமா தூபே பிரேவிஸ், அதுக்கப்புறமா ஃபினிஷிங்கில் கார்த்திக் சர்மா, MS தோனி, அப்புறம் பிரசாந்த் வீர், அப்புறம் நூர் அகமது, அன்சுல் கம்போஜ் அண்ட் கலீல் அகமத். இதுதான் வந்து சிஎஸ்கேவோட ப்ராபபிள் 11 இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு குழப்பம் வரும். என்ன அப்படின்னா, சிஎஸ்கே வந்து 2 யங்ஸ்டர்ஸை நம்பி ஃபினிஷிங்கில் போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். சப்போஸ் அந்த ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து அகில் ஹுசைன் இருக்காரு. அப்படி அகில் ஹுசைன் உள்ள வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா இந்த 2 பேர்த்துல வந்து ஏதாவது ஒருத்தங்க தான் வந்து பிளேயிங் லெவலில் ஆட முடியும். அப்படி அகில் ஹுசைன் உள்ள வந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ அகில் ஹுசைன் உள்ள வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் யாரும் வெளில போயிடுவாங்க. அது அவங்க பிரசாந்த் வீர் வந்து வெளில தூக்கிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட ஸ்பின் அட்டாக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நூர் அகமது, அகில் ஹுசைன் ரெண்டுமே வந்து ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸை நம்பி சிஎஸ்கே போவாங்களா, இல்லை இதுக்காண்டி வந்து ராகுல் சகர் இல்லைனா ஸ்டேஷ் கோபால் யாராவது வந்து பிளேயிங் லெவலில் ஆட வைப்பாங்களா? ஸோ என்னன்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் கார்த்திக் சர்மாவையும் பிரசாந்த் வீரும் தான் பிளேயிங் லெவலில் ஆடுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அப்படி ஆனால் தான் வந்து எந்த ஒரு குழப்பமும் வராது. அப்படி ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா வந்து அகில் ஹுசைனுக்கு வந்து சான்ஸ் எல்லாம். இப்போ சிஎஸ்கேவோட டாப் ஆர்டரில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அப்படியே வந்து பவுலிங் வருவோம். பவுலிங்கில் சிஎஸ்கேவோட பேஸ் அட்டாக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அன்சுல் கம்போஜ், கலீல் அகமது அண்ட் நேத்தன் எல்லிஸ். ஸோ கண்டிப்பாக நேத்தன் எல்லிஸ்க்கு பேக்கப்பாக தான் மேட் ஹென்ரி இருப்பாரு. ஆனால் டீமில் மேத்யூ ஷாட்டும் இருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் நல்ல ஆல்ரவுண்டர் தான். மேத்யூ ஷாட்டை சிஎஸ்கே எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் டிவால் ப்ரூவிஸ் ஃபெயில் ஆனார் அப்படின்னா அந்த ரோல் வந்து மேத்யூ ஷாட் தான் ப்ளே பண்ணுவார். மற்றபடி மேத்யூ ஷாட் வந்து 11க்குள்ளே வரதுக்கு எந்த சான்சஸும் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து எங்கள் ஓவர்சீஸ் ஸ்லாட்டும் கிடையாது. ஏதோ பிளேயர் வெளில போனால் அப்படி தான் மேத்யூ ஷாட் உள்ளே வர முடியும். ஸோ மேக்ஸிமம் இதுதான் சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. இப்போ சிஎஸ்கேவோட ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நூர் அகமதை தூக்க முடியாது, டிவால் ப்ரூவிஸையும் தூக்க முடியாது, மேட் ஹென்ரி இல்லைனா நேத்தன் எல்லிஸ் இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக ஆடிடுவாங்க. எஸ், நம்ம ஜேமி ஓவர்டனே மறந்துட்டோம். ஜேமி ஓவர்டன் டீமில் இருக்காரு. அவரும் டீமில் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆவாங்க. ஆனால் திருப்பியும் அதே பிரச்சனை தான். இப்போ ஜேமி ஓவர்டன் உள்ள வந்தாலுமே பிரசாந்த் வீர் இல்லை கார்த்திக் சர்மா இவங்க 2 பேர்த்துல ஒருத்தவங்க தான் ஆட முடியும். இதுலேருந்து கடைசி என்ன புரியுது அப்படின்னா, அந்த 4th ஃபாரின் ஸ்லாட்டுக்கு யார் வந்தாலுமே பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க வெளில போய் தான் ஆகணும். ஸோ இல்லைனா சிஎஸ்கே 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட போவாங்களா?
பண்ணுவாங்களா அதுவும் தெரியாது. இதுக்கு மேலே சிஎஸ்கே ஏதாவது பிளேயிங் லெவலில் சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் அன்சுல் கம்போஜ் வெளில தூக்கிட்டு மேட் இண்டியை கொண்டு வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஆனால் அப்போல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நேத்தன் எல்லிஸ் மேட் இண்டி 2 ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ் நம்பி போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்சுல் கம்போஜ் போன சீசன் கொடுத்த சான்ஸுக்கு ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் ஸ்பாட்லாம் வந்து கை வைக்க மாட்டாங்க. இதுதான் சிஎஸ்கேவோட 2026க்கான ப்ராபபிள் பிளேயிங் 11 இருக்கும். இதுக்கு மேலே எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஸோ பார்ப்போம் சிஎஸ்கே இந்த 11 வச்சு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பிளேயிங் 11. நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த பிளேயிங் 11 வந்து ஏதாவது எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சீசனுக்கு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு என்னமோ ஆயுஷ் மாத்ரேன்னு தான் தோணுது. ஏன்னா போன சீசன் வந்து கடைசியில் தான் வந்தார். கடைசியில் வந்துமே வந்து நல்ல நாக்ஸ்லாம் ப்ளே பண்ணார். ஸோ இந்த சீசன் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்தே கண்டிப்பாக சான்ஸ் தருவாங்க. ஸோ ஆரஞ்சு கப் லீடர் போர்டில் இருந்தால் கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. என்னோட எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் ஆயுஷ் மாத்ரே தான். உங்களோட எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து நிறைய இதில் சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் வந்து தோனியோட லாஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எதுவும் அஃபிஷியலாக வரல. மேபி இருக்கலாம். ஏன்னா ஊர்வில் பட்டேல் வந்து ஆல்ரெடி விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் மெனக்கெட்டு சஞ்சு சாம்சனோட எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இன்னும் நிறைய இதில் வந்து தோனி வந்து இம்பாக்ட் பிளேயராக தான் வந்து ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுவரை எதுவுமே வந்து அஃபிஷியலாக வரல. அதனால் வந்து எதையும் நம்பாதீங்க. இது ஒரு தோனியோட 2026 ஐபிஎல் பற்றி வந்து அஃபிஷியல் நியூஸ் என்ன அப்படின்னா அவர் வந்து 2026 ஐபிஎல் ப்ளே பண்ணுவார். அது சிஎஸ்கே சிஇஓவே சொல்லியிருந்தாரு. மற்றபடி இந்த இம்பாக்ட் பிளேயராக வருவார். தோனி ஃபுல் சீசன் ப்ளே பண்ண மாட்டார். இதெல்லாம் வந்து அங்கங்கே இருக்கிற ஒரு பஸ்ஸுனே வச்சுக்கோங்களேன். எஸ் நம்ம இன்னொரு பிளேயரை பற்றி பேசவே மறந்துட்டோம். போன சீசன் வந்து கொடுத்த சான்ஸ்ல வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாரு. எஸ் ஊர்வில் பட்டேல். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த சீசன் சையத் முஸ்தக் அலி டிராஃபிலே வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட் பிளேயிங் லெவலில் வந்து இடம் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா டாப் ஆர்டர் வந்து செட்டில் ஆகிட்டு டாப் ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் வந்து வாய்ப்பே கிடையாது. மேபி டாப் ஆர்டரில் யாராவது ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா ஊர்வில் பட்டேல் உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ அப்படியே உங்களோட பிளேயிங் 11 என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே சிஎஸ்கேவோட இந்த பிளேயிங் 11க்கு நீங்கள் எத்தனை ரேட்டிங் தரும்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துட்டீங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை மக்களே.